அனல் மூட்டி எரிய வீடும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே சொல்லுவோம். மகிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ மகிமை எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறே நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன் சொல்லுவோம் நான் உம்மைத்தான். எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா. உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான். அல்லேலூயா 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 இயேசுயா. ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில பேசுவோமா எல்லாரும். ரீபாலா கரா கரா தூரபியா ஷேகரா பாலா கரா தூரபியா லரபா. எல்லாரும் உங்க கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்துவோமா. கமான் இரண்டு கரங்களை உயர்த்தி சூப்பர் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எல்லாரும் வாயில் கரங்களை அந்நிய பாஷையில பேசுங்க. ஓரபாலா கரா கரா தூரபாலா கரா தூரபியா ஷேகரா பாலா கரா. கமான் கமான் ரீபாலா கரா கரா தூரபியா லரபாலா கரா தூரபியா. ஓ Karabala kara kara dorama. Hallelujah. Yeshuve. Nandi Raja. Thambi David varangala. Hallelujah. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா
ஜனங்களை கர்த்தர் விடுவித்து கொண்டு வரணும். இந்த ஆராதனையானது ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும்படியாக, தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஜெபிப்போம். பரிசுத்தம் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிரசனத்தில் வந்து இருக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரம் உமது பாதத்தில் வந்து அமர கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வழி உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைந்து உடைய பிரசனை வழி நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் தாமே தம்முடைய சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல எங்கள் சபையில் உடைய சித்தம் செய்யப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை செய்தி வேலை, காணிக்க வேலை, ஜப வேலையெல்லாம் அன்பு கருத்தில் கொடுக்கிறோம். எல்லா வேலைகளும் உடைய பிரசனத்தை உணர கிருபை தருங்க ஆண்டவரே. சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் உடைய பிரசனத்தை உணர கிருபை தருமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நாம் இயேசு நாமத்தில் அழித்து போடுகிறோம். வடக்கிலும் கிழக்கிலும் பரிசுத்தமான வல்லமிரத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். உடைய தேவதூதர்கள் சுற்றி பாளையம் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்வார் முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே செபிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Thank you. God bless you. எல்லாரும் உங்க இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்களேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். சிந்தைகள் வேற எங்கேயும் விட்டுறாதீங்க. உண்மையாய் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட போகிறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாருமே உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல், வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஓரா ஷகரகர. ஸ்கிரீன்ல பாடல் அப்பீர் ஆகும். அவெல்லாம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடும். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எப்படி நல்ல வார்த்தை பாத்தீங்களா? வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோம், வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. One more time. வெற்றி சிறந்தாரே இயேசு. மரணத்தை, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே. Sing it again. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. நீதிமானின் கூடாரத்தில் என்ன இருக்குமா? மகிழ்ச்சியின் கம்பீர சத்தம். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில்
சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும், மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சொல்லுவோமா? வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளும், ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 சொல்லுகிறேன். ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஆமென். என்னதே இருந்தால் நான் பாடுற பாடல் தான் பாடுவேன். எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. யாரு ஓஹோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை கர்த்தருக்காக பாடி ஆண்டவர் என்ன செய்வோம்? நம்ம பிரியப்படுத்துவோம், சந்தோஷப்படுத்துவோம். அன்னைக்கு ஓக சொல்றதும் ஆக சொல்றதும் என்னடா பாடுங்க, சேர்த்து பாடுவோம். கர்த்தரை உயர்த்தி பாடு. ஓஹோ 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 சொல்லுங்களேன். ஓஹோ 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 சொல்லுங்களே. ஓஹோ ஓஹோ ஓஹோ. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆகாதன்னு என்னை தள்ளிட்டாங்க என் குடும்பத்தில் அப்படி நினைக்கிறீங்க? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு. என் குடும்பத்தில், என் சொந்தத்தில் நான் நம்பினவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? தூரமாக கொண்டு போய் ஓரத்தில் சாத்திட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். இந்த ஸ்டான்ஸை சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நீதிமானி கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். சொல்லுகிறேன். கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய். வெற்றி சிறந்த
சிறந்தாரே. One more time. வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, காலத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்ற உற்சாகமா கரங்களை தட்டி வெற்றி சிறந்தார் இயேசு, வெற்றி சிறந்தார், சூப்பர் வெற்றி சிறந்தாரே. ஓஹோ 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 ஓஹோ, come on. ஓஹோ ஓஹோ, amen, hallelujah. வெற்றி சிறந்தாரே. சின்ன பிள்ளைங்களா கையை தட்டி come on. ஓ வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, ஆகாததென்று தள்ளினார்கள் மூளைகள், ஆகாததென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினி மூளைகளாக. கர்த்தரின் செயல் இதுவே உங்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாததென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினீர் மூளைகளாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியம். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே. ஓஹோ வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. சொல்லுங்களே கையை தட்டி, மரணத்தை வென்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஓஹோ வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே. இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்துங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா அவர் ஒருவராய் இருந்தா செய்யணுமா, செய்யலாமா, செய்ய முடியுமா, இல்ல அவருக்கு நிறைய உதவி தேவைப்படுதா? அவருக்கு உதவியே தேவையே இல்லை. அவர் ஒருத்தர் நினைச்சா ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எல்லாரும் உங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். சேர்ந்து பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் ஈர்ப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் ஈர்ப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.
உமக்கு உதவி தேவை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர் எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. கரியை கொடுப்பி குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து. வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருக்கு உதவியே தேவையில்லை, ஆனா அவரோட உதவி நமக்கு தேவை? என்ன சத்தம் குறைவா இருக்கு? நல்ல சத்தமா ஹalleluya. அவருக்கு உதவி தேவையில்லை, ஆனா நமக்கு அவரோட உதவி தேவை. அதே சங்கீதம் 91 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை என்ன செய்ய ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு என்ன வருமா? ஒத்தாசை வருமா? மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்டான்ஸாவை ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம பாடுவோமா? உமக்கு உதவி தேவையில்லை, நீ பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் ஸ்தோத்திரம். அத நீங்க ஒரு வார்த்தை சொன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் என்ன செய்வான்? இது யார் சொன்ன வார்த்தை? 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை. ஒரு வார்த்தை. என்னங்க ஆச்சரியம்! ஒரு டாக்டர்கிட்ட போனா சும்மா தொட்டுட்டு மட்டும் விட்டா என்னையா அந்த மனுஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாரு. ஒரு ஊசி போடுவார், 10 மாத்திரையை கொடுப்பாரு. போட்ட இடத்துல என்ன செய்யும்? சுகமாயிரும் நினைச்சா ஒரு இன்ஜெக்ஷன் போடலை, ஒரு மாத்திரை கூட கொடுக்கல நினைப்போம். ஆனா இந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான்? எத்தனை பேர் இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் கணவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் ஃபைனான்சியலி கஷ்டப்படுறேன், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாமே என்ன செய்யும்? நிச்சயமா மாறி போகும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹalleluya. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உற்சாகமா கரங்களை தட்டி, நீரே பெரியவர். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும்.
நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உனக்கு உதவி தேவை. உனக்கு உதவி தேவை. நீரே பெரியவர். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு என்ன செய்ய விரும்புறாரு, செய்ய விரும்புறாரு நினைக்கிறவங்க சத்தம் ஒரு ஹalleluya ஹalleluya. பரவாயில்ல, எல்லாம் நல்லா உற்சாகமா கையை தட்டி பாடுறீங்க. ராஜி கூட பாருங்க, ஏய் சூப்பரா கையை தட்டி பாடுறேன், சூப்பர். இப்படிதான் நம்ம தேவ சமூகத்துல வந்துட்டா we should not be silent. நம்ம அமைதியாவே இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்த வாய், கை, காலு, உள்ளம் எல்லாம் யாரை துதிக்கணும்? கர்த்தரை தான் துதிக்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? யோபு சொல்றாருல, until I have breath I will praise the Lord. தாவீது சொல்றாரு, ஸ்தோத்திரம், உள்ளளவு நான் தேவனை என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன். கர்த்தரை நம்ம உயர்த்தும் போது பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும். அவர் மேல முழுசா ஒரு நாட்டம், நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மளை கொண்டுதான் நம்ம குடும்பத்தையும் மாத்துவாரு, நம்மளை கொண்டுதான் நம்ம சபையும் மாத்துவாரு, நம்மளை வச்சுதான் நம்ம ஊரையும் மாத்துவாரு, நம்மளை வச்சுதான் நம்ம பொசிஷனையும் மாத்துவாரு, நம்மளை வச்சுதான் நம்ம சூழ்நிலையும் மாத்துவார். வேற யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை மாத்தணும்னு அவசியமே இல்லை. யாரை கொண்டு மாத்துவாரு? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை கொண்டு. ஒரு சில பேர் கையை கொடுக்கறத பார்த்து ஏயா உன்ட்ட கையை கொடுக்குற, நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை மாத்துவார். சொல்லுங்களேன், உங்களை கொண்டே உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒரு விஷயம் அப்படியே உட்கார்ந்து தேவ சமூகத்துல நம்முடைய கண்களை மூடி அப்படியே பாதத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus. Oh, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. இந்த இடத்துல இருக்கிற அநேகரை கர்த்தர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். அநேகரை கர்த்தர் நினைத்திருக்கிறார், நினைத்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். அவர் மறவாதவர், அவர் மறக்காதவர், அவர் மறக்காதவர். சொல்லுங்களேன், அவர் என்னை மறக்க மாட்டார். சொல்லுங்களேன், என்ன சத்தம் குறைவா இருக்கு, உற்சாகமா சொல்லுங்க. அவர் என்னை மறக்க மாட்டாரு, அவர் என்னை மறக்க மாட்டாரு. மனுஷன் கூட மறக்கலாம், கர்த்தர் என்னை மறக்க மாட்டாரு. ஆண்டவர் உங்க வாயின் வார்த்தை அவர் எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் என்ன மறந்தாலும் கர்த்தர் என்ன மறக்க மாட்டாரு. ஹalleluya. எபினேசர் நீதானையா,
இதுவரை உதவினீரே எபினேச நீதானையா இதுவரை உதவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் எல்ரோய் என்னையும் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா ஹalleluya நன்றி ராஜா. ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். ஆராதனை என்பது ரொம்ப வலிமையானதுங்க, ரொம்ப பவர்ஃபுல். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். They praised the Lord in the midnight. நடு ராத்திரியில் அவங்க கர்த்தரை என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை என்ன செஞ்சு? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே கலண்டுச்சு, அந்துச்சுன்னா, அவுந்துச்சுன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் கலர்றதுக்கு ஏமாத்திரம். விசுவாசிக்கிறவர் அல்லேலூயா கரங்களை தட்டி கூட கர்த்தருக்கு ஒரு. ஆனா உலகத்துக்காக ஓடுற நம்ம, தேங்க்யூ, உலகத்துக்காக ஓடுற நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமா வாலிப தம்பி தங்கச்சிமாருக்கு சொல்றேன், கர்த்தரை ஆராதிச்சீங்க, நல்லா ஆராதிங்க. ஒரு வருமானத்தை நம்ம பெறணும்னா எவ்வளவு உழைக்கிறோம் தெரியுமா? அதை காட்டிலும் பல மடங்கு நீங்க ஆண்டவரை உயர்த்தி துதிச்சு உங்க வாயை திறந்தா கர்த்தரை உயர்த்துகிற துதி தான். இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கட்டுகளை என்ன செய்யும்? கலண்டர் உடஞ்சிடும். வலிமையான ஆயுதம் அந்த ஆராதனை என்கிற ஆயுதம். ஆனா நமக்கு ஏதோ அற்புதம் நடப்பதற்காக நம்ம ஆராதிக்கவில்லை. நம்முடைய ஆராதனையானது கர்த்தருக்கு ஒரு தூபமா இருக்கும்படி தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா நீங்க அப்படி ஆராதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற பிரேக் த்ரூ, ஜெயம், கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாருங்களேன். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். நன்றி ஐயா கோடி கோடி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. உள்ளக்க நமக்குள்ள பாவம் இருந்த ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா தெரியல. உள்ளக்க பாவம் இருந்தா ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அது ஒரு எம்டி வெசல் தான், அழுக்கான பாத்திரம் மாதிரி தான். பாவம் உள்ளக்க இருந்தா தேவன்கிட்ட போய் சேர விடாது பாவம். காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட சொன்னேன், ஒரு குரு இருந்தாராம். அந்த குருவானவருக்கு 2 சீசர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு சீசன் வந்து சொன்னானா, ஐயா நான் பெரிய பெரிய பாவங்களை செஞ்சிருக்கிறேன்,
கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு என்னைய மாதிரி ஒரு பாவம் செய்கிறவன் இந்த பூமியில இல்லை. நான் செஞ்சது இவ்வளோ பெரிய பெரிய பாவம் அப்படி சொன்னானா. இன்னும் ஒரு சீசன் வந்தானா, அவன் சொல்லியிருக்கிறான், ஐயா குருவானவரே, நான் ஒன்றும் பெரிய பாவம்லாம் செய்யலை, நான் செஞ்சதெல்லாம் சும்மா சின்ன சின்ன பாவங்கள் தான். வேதத்தில் இந்த பரிசெயர் சதுசெயர் வந்து சொல்லுவாங்கல்ல, பாரு நான் செஞ்சதெல்லாம் சின்ன சின்ன பாவம் அப்படி சொல்லியிருக்கிறான். உடனே அந்த குருவானவர் சொல்லியிருக்கிறார், ஏப்பா பாவம் பாவம் தானப்பா, அது என்னப்பா பெரிய பாவம் சின்ன பாவம்? அப்படி இல்லைல்ல, அவன் பெரிய பாவம் செஞ்சிருக்கிறான், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், சின்ன பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்றான். சரி நீ ஒத்துக்கிற மாட்டேல அப்படி சொல்லிட்டு குருவானவர் பெரிய பாவம் செஞ்சவனை அனுப்பிட்டே, போ அந்த மலை அடிவாரத்தில் இருக்குல்ல ஏதாவது ஒரு பாறை என்ன செய்ய நகட்டி தூக்கிட்டு கொண்டு வா அப்படி சொன்னாராம். அவன் போயிட்டான். நான் சின்ன சின்ன பாவத்தை செஞ்சேன்னு சொன்னேன் பாருங்க, அவனை வர வச்சு, இங்கப்பா நீ என்ன செய்ய, போய் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கற்களை பிறக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவனும் போய் பிறக்கி 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 ஒரு அரை முடையா நிறக்கி தோல்ல தூக்கி வச்சுட்டு வந்துட்டான். வந்த உடனே என்னப்பா பிறக்கி கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. கொண்டு வந்துட்டோம் குருவானவரே. சரிப்பா, அந்த பெரிய கல்லை பெரிய பாறையை தூக்கிட்டு வந்தான் பாருங்க, அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஏப்பா நீ இந்த பாறையை எங்கே போய் எடுத்தியோ அங்கேயே போய் வச்சுட்டு வா, முடியுமா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான் முடியுமியான்னு சொல்லி கரெக்டாக, ஏன்னா ஒரு பாறை தானே, அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டானா. சின்ன சின்ன கல்லை பிறக்கிட்டு வந்தான் பாருங்க, அவனை கூப்பிட்டு, ஏப்பா இங்கே வா, நீ என்ன செய்ய, இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் எந்த இடத்துல எடுத்தையோ அதே இடத்துல மிஸ் பண்ணாம கரெக்டா அதே இடத்துல வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். இவன் சிரிச்சான, ஏயா நான் எந்த இடத்துல எந்த கல்லை பிறகு எனக்கா தெரியும், இத்தனை கல்லையும் நான் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கணும்னா எப்படியா நான் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போதான் அந்த குருவானவர் சொல்லியிருக்கிறாரு, புரியுதாப்பா, அவன் பெரிய பாவம் செஞ்சான்னு சொல்லி நீ அசால்ட்டா நினைச்சல, நீ சின்ன பாவம் தான் செஞ்சிருக்கின்னு சொல்லி ரொம்ப தென்னக்கமா திமிரா இருந்தேல, போல்டா நின்றேல, ஆனா அவன் போய் வச்சுட்டு வந்துட்டான். ஆனா உன்னால சின்ன பாவங்களை செஞ்சா அந்த சின்ன பாவத்திற்கு அடையாளமா இருக்கிற கல்லை கூட நீ என்ன செய்ய முடியாது, போய் சேர்க்க முடியாதுன்னு சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உள்ளத்தில் இருக்கிற சின்ன பாவம் நினைக்காதீங்க. சிறிய பாவமா இருந்தாலும், எத்தனை வாலிப தம்பி தங்கச்சிமார் உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறீங்க? எத்தனை வாலிப தம்பி தங்கச்சிமாரு உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறீங்க? உங்க அப்பா 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாயை செலவழிச்சுட்டு கரெக்டா வந்து கணக்கு சொல்ற கூட்டம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு காசு கொடுத்தா அந்த காசை சரியா செலவு பண்ணிட்டு வீட்டில் அப்பா அம்மாட்ட ரிப்போர்ட் கொடுக்குறீங்க? ஆண்டவர் அதை விரும்புறாரு. இதுவே பாவம், இதுவே பாவம். எத்தனை பேர் அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்குறீங்க? ஒருவேளை அவங்க சொல்ற தப்பா தெரியுதா, அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்க, அப்பா இது வேணாம்ப்பா இப்படி செய்வோம் அப்படின்னு எடுத்து சொல்லுங்க. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சின்ன பாவம் தானே, சிறுசு தானே அப்படி சொல்லி மூடி 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 லாஸ்ட்ல ஒரு டைம்ல அந்த பாவம்லாம் எப்படி மாறும்? பெரிய பாவமாய் மாறும். அதனால வாலிப பிள்ளைங்களாம் இந்த இடத்துல ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். வாலிப பிள்ளைங்க அநேகர் நீங்க ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் ஆராதிக்க முடியல, பாட முடியல, தேவ சமூகத்தில் சேர முடியல, ஏதோ ஒன்று உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ எல்லாரும் பாவங்கள்லாம் உடைச்சு தேவ சமூகத்தில் இணைய போகிறோம். கரங்களை உயர்த்துங்களை எல்லாருமே. ரிபாஷாக்காரம் தம்பி தங்கச்சி மாறுகளுக்கு நான் சொல்கிறேன், வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றீங்க? சும்மா அமைதியாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் நல்ல ஸ்தோத்திரம். சிஸ்டர் குழந்தைமையோட மகன் நல்லா ஜெபிக்கணும். கர்த்தரை உயர்த்தணுமையா தங்கச்சி, நான் அன்னை மாதிரி சொல்றேன். ஹalleluya. நல்ல வாயை திறங்களை எல்லாருமே. ரீபா ஷாகா ரபா லகரா தூரபா லபா. கையை உயர்த்துங்க தேவ பிள்ளைகள், கையை உயர்த்துங்க. ஓ ரபா ஷாகா ரபா லகரா தூரபா. அம்மா எத்தனை பேர் உங்க வாயில கர்த்தரை உயர்த்துகிற துதியினால இந்த காலை வேளை நிரம்ப விரும்புறீங்க? தம்பி கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க, வாயை திறங்க, பரலோகத்தை பார்த்து பேசுங்க. ரீபா லகா ரபா லகரா தூரபா. இயேசுவே சூப்பர். அநேக பிள்ளைகள் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அநேக சின்ன பிள்ளைகள் சூப்பர். ரீபா லகா ரபா பாபா ரகா ரது ரபா லகா ரபா. அபிஷேகத்தை பெறாதவங்க இயேசுவே என்று சொல்லியாவது கூப்பிடுங்க. இயேசுவே ரபா லகா ரது ரபா. அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்துல பேசுங்க. கம் ஆன், ஸ்பீக் இட் அவுட். ரீபா லகா தா ரபா பாபா பாபா பாபா. ஓ ரபா லகா ரது ரபா. கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார்.
கிருபைகளை கொடுத்திருக்கிற சிஸ்டர் பேசுங்க, வாயை திறங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை விடுவிக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். வியாதி என்ற பலவீனத்தை நீக்க விரும்புகிறார். ரீபா லாகா ராபா பாபா பாபா ரகா ராபா. அநேக நல்லா துதிக்கிறீங்க. கமான் கமான், நல்ல முழு மனதோடு உற்சாகமா. ஓ ரபா லாகா ராபா லாபா. அநேகர் கைகளை தட்ட விரும்புறீங்க. நல்ல உற்சாகமா கையை தட்டி அந்நிய பாஷையில பேசுங்களேன். ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்ம மத்தியில் அவர் உலாவ விரும்புகிறார். நம்மை விடுவிக்க விரும்புகிறார். கட்டுகளை உடைக்க விரும்புகிறார். பலவீனத்தை மாற்ற விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா லாகா ராது ரபா லரகா ரபா பாபா பாபா. ஓ ரபா ஷேகா ரகா ராது ரபா லரகா ரபா லபா. ஓ ரபா ஷகா ரகா ராது ரபா லரகா ரபா ஷகா ரபா லகா ராது ரபா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ரபா ஷக ரபா லகா ராது ரபியால ரபா லபா. கமான், இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களேன். இன்னும் ஒரு நிமிஷம் பேசுங்க. ஓ ரபா லகா தா ரபா லகா ரகா ராது ரபா ல ரபா. ஓ ரபா ஷேகா ரகா ராது ரபியால ரபா. ஆவியானுடைய அருள் மாறி நம்முடைய சபையை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ பிரசனம் நம்ம மத்தியில ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சிஸ்டர், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தங்கச்சி தம்பிமார் நல்ல வாயை திறந்து உயர்த்துங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. அப்படி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிச்சு ஒரு 2-3 மினிட் இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 மினிட் ஆண்டவரை ஆராதிச்சு நம்ம அப்படியே அடுத்த ப்ரோக்ராம்க்கு நேரம் போகலாம். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. பகலும் என்னை நினை இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. சொல்லுவோம் நன்றி. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே அழும்புகளால் சுகமானே குடும்பம் சுகமானே சுகமானே தழும்புகளால். நன்றி நன்றி
மகிழ்ச்சியோடு சொல்லுவோம் நன்றி இயேசையா. ஓ நன்றி நன்றி. இயேசையா கோடி கோடி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி 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 ஐயா. அநேகருடைய தடைகளை கத்தர் உடைக்க விரும்புகிறார். 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 தடைகளை நீக்க விரும்புகிறார். தடைகளை தகர்க்கும் கத்தர் நம் முன்னே போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, அல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமை வாக்கு தந்து பேசினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை கோடி கோடி நன்றியை சொல்லோ நன்றி நன்றியை. எல்லாரும் கரங்களை தட்டி ஏசப்பா எங்களுக்கு செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காக நன்றி ராஜா. எங்க தடைகளை நீக்க போறீங்களே. கமோ எத்தனை பேர் வந்திருக்கிறோம், அத்தனை பேருக்கு கத்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். புதிய ஜனங்களை கத்தர் தொட விரும்புகிறார். புதிய ஜனங்களை கத்தர் தொட விரும்புகிறார். தடைகளை கத்தர் நீக்க விரும்புகிறார். தடைகளை கத்தர் நீக்க விரும்புகிறார். நீக்க போகிறவர், தடைகளை நீக்கிறவர் நம் முன்னே போகிறோம். ஒரு முறை நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி வாயை திறந்து ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. நன்றி அப்பா. அப்படி நம் கண்களை மூடியிருப்போம். மீதியான நேரங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, தேவன் நம்மளோடு இடைப்படும்படியாக, மீதியான ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் உலாவும்படியாக ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தம்பி ராபின் ஜோம் பண்ணுங்கள. எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே எங்களை கூட்டி சேர்த்தீரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை மகிமையாய் ஆமென் ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி செய்தீரே. ஆமென். எங்க வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆமென். மட்டுமா எங்களை காத்து வந்தீரே, உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதமான ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தேவன் தாமே தொடக்க முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் நிரம்பி இருக்க வேண்டுமாய் ஹல்லேலூயா. செய்திவனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. செய்திவனைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆமென். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள்
ஆண்டவரே அனுப்பி நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். வந்தவர்கள் வந்தவனமாய் திரும்பாதபடி அப்பா உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை உம்முடைய சமாதானத்தை பெற்று செல்ல ஆமென். நீங்க அற்புதங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நீளமான ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே எஸ். தேவநாமம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். மூலமாய் வேண்டிக் கொள்கிறீர்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி. நின்றவனமாக சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். டீச்சர் கண்ணகி டீச்சர் வாங்களே. சங்கீதம் 89வது சங்கீதம். அதில் 50 வசனங்கள் 52 வசனங்கள் உண்டு. ஒரு 25 வசனங்களை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 89வது சங்கீதம். அதில் 1 முதல் 25 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 89. எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீன் எனும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளையே என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாப்பை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்கும் கெம்பிரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த ஸ்தானத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். சேர்ந்து வாசிப்போம். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஆமென். 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 ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. இப்போ காணிக்கை படைக்கிற நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக ஸ்தோத்திரம், அருமையான நம்ம பக்கத்தில் இருக்கிற சாமுவேல் பிரதர் டீ கடை வச்சிருக்கிறாங்களே, அவங்களுடைய பேத்திக்கு இன்னைக்கு 2வது பிறந்த நாள். ஸ்தோத்திரம். அந்த பாப்பாவுடைய பிறந்த நாளுக்காக நம்ம எல்லாருக்கும் 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. காணிக்கை படைக்கிற வேலையில் நாம் எல்லாரும் என்ன செய்வோம், காணிக்கை படைத்துட்டு அந்த சாக்லேட் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்பாக அந்த பாப்பாவுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். முன்னாடி வரீங்களா? பாப்பா கூட்டி தூக்கிட்டு வாங்க. அருமையான அவங்களுடைய மக பிள்ளை பேத்தி. ஸ்தோத்திரம். அருமையான டேனியல் எஸ்தருக்கு தேவன் கிருபையாக கொடுத்த அந்த குமாரத்தைய தேவன் இந்த 2 வருடங்கள் கண்மணி போல பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். 3வது வயதில் பிரவேசிக்கிற அருமையான அந்த பாப்பாவுக்காக நம்ம ஜெபிப்போம். திருசாதா எல்லாரும் நம்முடைய கரங்களை நீட்டி அந்த அருமையான பாப்பாவை ஆசீர்வதிச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான
ஆண்டவரே திருசதாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே 2 ஆண்டவரே வருடங்கள் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த 3வது வயதில் பிரவேசிக்க செய்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுக பலன தீர்க்காயசை கூட்டி கொடுத்தீங்க. ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிமார்களுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இன்னும் உடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவரே இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவனுடைய பிள்ளைக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் உடைய நாமத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை வளர நல்ல ஞானத்தையும் கிருபையும் தேவ பக்தியும் ஒழுக்கத்தையும் அருமையான பாப்பா திருசாதாவுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வயது இந்த புதிய வருடம் ஆண்டவரே இந்த 3வது வயது அருமையான குழந்தைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல சுக பலனை தேவன் கொடுப்பீராக. தீர்க்காயுசை நீர் கூட்டி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ரொம்ப நன்றி. நம்ம காணிக்க படைக்கிற வேளையில் நாம் சாக்லேட் எடுத்துக்கொள்ளுவோம். ராபின் முடிஞ்சதுன்னா எடுத்து வச்சிருங்க, மறந்துடுங்க. பாக்ஸ் இருக்கு. ரைட், ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். யாரும் படிக்கிறீங்களா? அந்த ஆண்கள் சைடு ஒருவேளை காணிக்க போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க. நிற்க வேணாம், கொஞ்சம் பேர் நிற்பீங்க, கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பீங்க. போட்டு முடிச்சதுக்கு முன்னாடி உட்காந்து கொள்ளுங்க. அடுத்த பெண்கள் பகுதி வரலாம். ரைட், ஓகே. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கி உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கி உங்க கிருபை. கிருபை கிருபை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவன் கிருபையால் நிலை கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 ஓ கிருபை. கிருபையா தேவ கிருபையா நிலை கிருபையா நிலை நிற்கிறோம். தேவ கிருபையா வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வாரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வாரங்களை கிருபை 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 ஓ கிருபை. கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை
கிருபையை கொண்டாடுகிறோம். இயேசுவை கொண்டாடுகிறோம். இயேசு ராஜாவை கொண்டாடுகிறோம். இயேசுவை கொண்டாடுகிறோம். இயேசுவே 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 இயேசுவே. அப்படியே ஆண்டோட கரங்கள் ஒப்பு கொடுத்து அருமையான சாமுவேல் ஆசிரியர் இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகிறார். எல்லாரும் கரங்களை மூடி இருப்போமே. நல்லவரே துதிக்கிறோம் சோதரிகிற ராஜா, ஆமென். வல்லவரே துதிக்கிறோம் சோதரிகிற ராஜா, ஆமென். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம் சோதரிகிற ராஜா, ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கொடுக்கப்பட்ட காணிக்கை பகுதியை தேவனுடைய பாத படிகளை சமர்ப்பிக்கிற ராஜா, Yes. என் தேவன் காணிக்கையில் ஆசீர்வதிக்கும்படியாக அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆமென். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஆமென். எங்களிடம் காணப்படுகிற ஆண்டவரே தரித்திரம் வறுமை எல்லாம் தேவன் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆமென். ஒவ்வொரு கரங்களையும் தேவன் அபரிமிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரம். ஆண்டோட நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த வாரத்துக்கான ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்கலாம். ஸ்தோத்திரம். வீட்டு ஜெபம் இந்த வாரத்தில் என்னன்னைக்கு எந்தெந்த ஊருக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வருவோம் சொல்லி நம்ம அதை கேட்கலாம். திங்கக்கிழமை ஊழியம் இல்லை, செவ்வாய்க்கிழமை புது தெரு, தெற்கு தெரு, பாட்டிவுணர் ஏரியாவில் நம்ம செவ்வாய்க்கிழமை ஊழியத்துக்கு நாங்கள் வருவோம். அதே போல் புதன்கிழமை சூடியூர், அருளானந்தபுரம் ஆகிய இடங்களுக்கு நாங்கள் வருவோம். வியாழக்கிழமை வடக்கூருக்கு நாங்கள் ஊழியத்துக்கு வருவோம். அதே போல் வெள்ளிக்கிழமை ஊழியம் இல்லை, ஏனென்றால் வருகிற வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் நம்முடைய சபையில் 2வது வெள்ளியினால் வாலிபர்கள், வாலிப தங்கச்சிமார்கள், சகோதரிகளுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை ப்ரேயர் 6:30 மாலையில் 6:30. ஒருவேளை ஸ்கூலுக்கு போவீங்க, காலேஜுக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க, அதனால் கொஞ்சம் காலதமாக தான் வரலாம்ங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறோம், 6:30 ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஒரு 50-60 வயது வரைக்கும் உள்ளவங்க கூட தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வாங்க. ஸ்தோத்திரம். யூத்திலிருந்து, வாலிபர்கள், டீனேஜ்லேருந்து நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வரலாம். போன முறையெல்லாம் ஒரு 40 பேருக்கு குறையாமல் வந்தாங்க. அதனால் தயவுசெய்து ஸ்தோத்திரம் வருகிற வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 ஆரம்பித்து 7:30 1 மணி நேரம் தான் ப்ரேயரு. தயவுசெய்து ஒருவேளை தூரத்தில் பரம்புள்ள இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க. தம்பியில் நல்லா வித்தியாசத்தை உற்சாகமாக வர்றாங்க. தயவுசெய்து வெளியூரில் இருக்கிறவங்க, உள்ளூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் பைக்கு கொடுத்துருக்கிறாரு, நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கிறாரு. மறந்துடாதீங்க, வர்ற வெள்ளிக்கிழமை வாலிபருடைய ப்ரேயர். அடுத்து பார்க்கிறோம், இந்த வாரம் யாரெல்லாம் உபவாசம் இருக்கணும் சொல்லி தேதி ஐயா எழுதி கொடுத்துருக்குறாங்க. நான் வாசிக்கிறேன். 4ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை அருமையான ரமணி அம்மா, அவங்களுடைய குடும்பத்தார்கள் நன்றாக ஜெபியுங்க. அருமையான சாமுவேல் நாதன் ஐயா, அதே போல் ஸ்தோத்திரம் சகோதரர் எட்வின் பிரதருடைய குடும்பத்தார்கள் நீங்கள் ஸ்தோத்திரம் நாளைக்கு திங்கட்கிழமை ஜெபிக்கும்படியாக 4ஆம் தேதி கேட்கிறோம். 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அருமையான பவுல் ஐயா இருக்கிறீங்களா ஐயா, ஐயாவுடைய குடும்பத்தார்கள் மற்றும் புதுத்தெருவில் இருக்கிற மாரி என்ற மேரி அம்மா அவங்க ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். 6ஆம் தேதி புதன்கிழமை அருமையான இயேசுதாஸ் ஐயா, வடக்கூரில் இருக்கிற இயேசுதாஸ் ஐயா, வீரசோலத்திலிருந்து வருகிற கிறிஸ்தாஸ் ஐயா குடும்பத்தார்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். 7ஆம் தேதி வியாழக்கிழமை அருமையான சின்னக்கால ஐயா, அதே போல சகோதரர் வீராச்சம்மை ஐயா அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் முனியாண்டி என்ற ஜெயக்குமார் ஐயா, எமிமாலாமுடைய குடும்பம் மற்றும் வடக்கூரில் இருக்கிற கிறிஸ்டோபர் ஐயாவுடைய குடும்பத்தார்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். 9ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்தோத்திரம் லீதியலம்மா, ரொம்ப நல்லதுங்கம்மா நீங்கள். அதோடு ஸ்தோத்திரம் கருப்பையா என்ற ஜோசுவா ஐயா கடை வச்சிருக்கிறாரு, அவருடைய குடும்பத்தார்கள், அருமையான முத்துலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். அதே போல 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சகோதரர் கோபால், அதே போல ராணி, தெற்கு திரு ராணி குடும்பத்தார்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். தயவுசெய்து உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேதியில கிழமையை பார்க்க வேணாம், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேதியை
ஸ்தோத்திரம். 4ஆம் தேதினா 4ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறோம். அதே போல் ஸ்தோத்திரம், வருகிற வாரம் சனிக்கிழமை பெண்கள் ஜெபம். எஸ் லட்சுமி இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பங்களா லட்சுமி சகோதரி வீட்டில் அந்த கையை தூக்கி இருக்கிறாங்களே, தயவுசெய்து எந்திரிங்கம்மா. அவங்களுடைய வீட்டில் பெண்கள் ஜெபம் வருகிற சனிக்கிழமை 4:30 5:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான் நடக்கும். தயவுசெய்து அங்கே போய் கலந்து கொள்ளுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அதே போல் ஸ்தோத்திரம், சண்டே ஸ்கூல் எடுக்கிறவங்க ஸ்தோத்திரம் கே சீதா, ஸ்தோத்திரம். அதே போல் கே பூரணம், இவங்க அடுத்த வாரம் சண்டேஸ் கிளாஸ் எடுப்பாங்க. அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து. ஏன்னா இன்னைக்கு தான் ஆக்சுவலாக வைக்க வேண்டியது. இன்னைக்கு ஐயா திருச்சிக்கு ஒரு 3 நாட்கள் கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. மதியத்தோட முடியுது. மதியத்துக்கு பின்னாடி பெறப்பட்டு வருவாங்க. அங்கே போனதுனால இந்த வாரம் திருவிருந்தில், வர்ற வாரம் பரிசுத்த பந்தி உண்டு, கம்யூனியன் உண்டு. தயவுசெய்து தேவ பிள்ளைகள் ஒருத்தர் என்ன செஞ்சிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்தோத்திரம் திருவிருந்து உண்டு. அதே போல் ஸ்தோத்திரம் அடுத்த வெள்ளிக்கிழமை, இன்னும் வர்ற வெள்ளி இல்லை, அடுத்த வெள்ளி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், அறிவிப்பு கொடுப்போம். அடுத்த வெள்ளிக்கிழமை 15, 16, 17 3 தேதிகளிலே ஒரு விசேஷித்த கூட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து சகாயராஜ் என்கிறதான பாஸ்டர் வருகிறாங்க. ஏற்கனவே நம்ம சபைக்கு, அந்த பழைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. மீண்டுமாக அந்த 3 நாட்கள் கூட்டங்களில் அந்த ஐயாவை அழைத்திருக்கிறோம். நல்ல ஒரு தேவ மனிதர், நல்ல செய்தி கொடுக்கிறவர். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. 15, 16, 17 வர்ற வெள்ளி சனி ஞாயிறுல, அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு மாலையில தான். எல்லாரும் நீங்கள் வேலைக்கு போவீங்க, தொழிலுக்கு போவீங்க, வியாபாரங்களுக்கு போவீங்க, உத்தியோகங்களுக்கு போவீங்க. அதனால் பகலில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது சொல்லி மாலையில் வைத்திருக்கிறோம். மாலையில் 6 மணிக்கு நீங்கள் 6 மணிக்கு கரெக்டாக வந்துட்டிங்கன்னா 8:30 என்ன செஞ்சிடலாம், கூட்டத்தை முடிச்சிடலாம். அதனால் அந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மீண்டுமாக மழை ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். 1ஆம் தேதியிலிருந்து மழை தேவை தான் பெய்யட்டும். ஆனால் நம்மளுக்கு தடையில்லாதபடி தேவன் நல்ல மழையை கொடுக்கணும். அந்த 15, 16, 17 3 நாள் கூட்டங்களுக்காக தவறாமல் என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. மறந்துடாதீங்க. நம்ம விசுவாசிகள் எல்லாரும் வாங்க. இன்னும் புதிய நபர்களை என்ன செய்யுங்க, அழைத்து கொண்டு வாருங்கள். ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். வேற ஏதாவது சொல்ல வேண்டியதான காரியங்கள் உண்டுங்களா? சரி, யாருங்கம்மா? ரைட். அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்கம்மா? பரமக்குடியா? ரைட். எதற்காக ஜெபம் பண்ணணும்? அப்படிங்களா? சரி சரி. உங்க பேருங்கம்மா? மாலதி. மாலதிங்களா? சரி. அந்த சின்ன பிள்ளைங்களா? பேத்தி பேர பிள்ளைகள். ரைட். அவங்களுடைய குடும்ப கஷ்டத்திற்காக அதான் நம்ம ஜெபம் பண்ணணும். தயவுசெய்து நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆசீர்வாதமான கரத்தை அந்த மாலதி அம்மாவுக்கு நேராக நீட்டுங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறணும். ஸ்தோத்திரம். எல்லா வறுமைகள் மாறணும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் தேவன் நிச்சயமாக மாற்றுவார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எங்களிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் சொல்லி இருக்கிறாரு. இந்த இடத்துல அந்த அம்மா விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் அருமையான அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல அற்புதங்களை செய்ய இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அருமையான மாலதி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான தாயார் குடும்பத்தை, பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தெய்வம், எங்க இருதயத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிற தெய்வம். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க எங்களுடைய எல்லா காரியங்களையும் நன்றாக அறிந்திருக்கிறீங்க. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான மகளுக்கு தேவன் அற்புதம் செய்யுங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு அற்புதம் உண்டாகட்டும். வீட்டுக்கு போகும்போது அதிசயம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனை, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த இடத்துல விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க. அருமையான பொன்றாக சகோதரி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வார், இயேசு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அழைத்து வந்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. இந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலையோடு ஜெயத்தோடு கடந்து செல்ல ஆண்டவரே தேவன் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரை தொடர்ந்து நம்முடைய சமூகத்துக்கு வர, இன்னும் நீங்க தருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ரொம்ப நன்றிங்கம்மா.
இந்த அருமையான மாலதி அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. வாரத்தில் உபவாசம் இருக்கிறவங்க ஞாபகம் வைத்து அந்த அம்மாவுடைய குடும்ப கஷ்டங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு வந்து அருமையான பாஸ்டர் பரம்குடி ஊழியத்துக்கு வருவாங்க. வரும்போது அன்னைக்கு என்னென்னா வெள்ளிக்கிழமை வள்ளி சிஸ்டர் வீடு, வேறு வித்தியார்த்தி வீடு பார்க்கலையா? அதனால் இன்னைக்கு அங்கே ஆராதனையை முடிச்சுட்டு அருமையான வள்ளி சிஸ்டர் வீட்டுக்கு வருவாங்க. அருமையான தம்பி சகோதரி பொன்ராக சிஸ்டர் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் ஆயத்தமாக இருங்க. இது என்ன எனக்கு யாரு? மாரிமுத்து பிரதர். ரைட், ஓகே, ரைட். அருமையான சகோதரர் மாரிமுத்து பிரதர் மீண்டுமாக சிங்கப்பூர் போகிறாங்க. அதற்காக ஜோமனுங்க சுதந்திரத்துடைய மாப்பிள்ளைக்காக இப்போ லீவுக்கு வந்திருக்கிறார். மீண்டுமாக சிங்கப்பூர் வேலைக்கு போகிறார். சுகமாய் போய் அங்கே வேலை செய்யும்படியாக, விட்டு செல்கிற மனைவி பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கும்படியாக அவருடைய பிரயாணத்திற்காக ஜோம் பண்ணுங்க. அதே போல் ஸ்தோத்திரம் தங்கச்சி கீதாவுடைய தகப்பனாருக்காக ஜோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அவருடைய பெயர் நாகேந்திரன். சாரி, என்ன நாகேந்திரன் தானே? நாகரத்னம், சாரி. அந்த தங்கச்சி கீதாவுடைய தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் முடியாமல் இருக்கிறாங்க. நல்ல சுகத்தை, அந்த இழப்புகள் இருக்குது. தேவன் நல்ல விடுதலையை கொடுக்கணும். ஆண்டவரை ருசிக்கிறாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார். நிச்சயமாக சீக்கிரமாக என்ன செய்வார்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவார். அருமையான அந்த தங்கச்சி கீதாவுடைய தகப்பனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல சரீர சுக பலனை தேவன் தரும்படியாக மறவாமல் எல்லாரும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதம் செய்வார். அதே போல் நம்ம சபையில் இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்காக என்ன செய்யுங்க? எல்லாரும் ஞாபகம் வைத்து ஜெபிங்க. தேவன் அற்புதம் செய்வார். ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தயவுசெய்து போகலாங்களா? ஒரு பாடல் ஒன்று பாடுகிற வேளையில் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தயவுசெய்து அமைதியாக போயிருங்க, சேட்டை பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருங்க. அக்காமார்கள் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளருங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமே. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமே. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. யார் இது சாட்சி எதுவும் சொல்லணுமா? சாட்சி எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குங்களா? ரைட், ரொம்ப நல்லது. நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அடியனும் ஒரு சாட்சி என்னுடைய பிள்ளைகளுக்காக. கடந்த நாளில் கூட என்னுடைய மூத்த பாப்பா 2 நாள் காய்ச்சல். ஆனாலும் தேவன் ஸ்தோத்திரம் ஒரு சின்ன வைத்தியம் பார்த்தோம். அற்புதமான சுகத்தை என்ன செஞ்சார்? ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல் என்னுடைய மகன் அப்படிதான். காரில் வேனில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஏறுகிறதான டோர் சைடில் ஒரு சீட்டு இருக்கும். அதை என்ன செய்யணும்? மடக்கி விட்டால் தான் என்ன செய்யணும்? உள்ளக்க போக முடியும். இப்போ பாருங்கள், நம்ம சர்ச்சு வேனில் போனவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சீட்டு இப்படி மடக்கப்பட்டு இருந்தது. அவன் ஏறி உள்ளக்க விளாண்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சீட் அவன் மேலே என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. ஸ்தோத்திரம். அழுதான். அப்போ நான் என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். உள்ளக்க அவன் மேலே சீட்டு விழுந்து கிடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் எந்த சேதம் அணுகாதபடி என்ன செஞ்சார்? ஆண்டவர் பாதுகாத்தார். உண்மையாகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அதை என்ன செய்கிறார்? லேசாக மாற்றுகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திர எச்சரிக்கையோடு இருந்து நல்ல ஜெபத்தோடு நாம் காணப்படுவோமானால் தேவன் நம்மளை என்ன செய்வார்? நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சொல்லப்பட்டதான காரியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எடுத்துக்கொள்ளுவோம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். என்ன தலைப்புனா ஜெயம் தரும் தேவன். நம்முடைய ஆண்டவர் என்ன தருகிறவர்? நம்மளுக்கு ஜெயம் தருகிறவர், வெற்றியை தருகிறவர். எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமத்தின் புஸ்தகம்
20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களே. உபாகமம் 20வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆமென். பாத்தீங்களா, நம்மளுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? செய்கிறவர். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெயம் தருகிறவர், வெற்றியை தருகிறவர். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஆண்டவர் வெற்றியை தருவார். அதைத்தான் இங்கே ஸ்தோத்திரம் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னதான ஸ்தோத்திர வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவரை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்ததான இந்த வார்த்தை. எனக்கருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இதுவரைக்கும் நாம் தோல்வி அடைஞ்சிருப்போம். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை தோல்வியாய் காணப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை முன்பாக வைத்து நாம் செயல்படுவோமானால் நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்வார்? ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். முதல் வசனத்துல, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு என்ன செய்யாத. ஏன்னா அவர்களோடு இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு சின்ன ஆளுதான். ஆனா கோலியாத் என்ன செஞ்சான்? அவனை மிரட்டிக்கிட்டு இருந்தான். 40 நாள் தினமும் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டினா. ஆனா மற்றவங்களை அந்த கோலியாத்தை பார்த்துட்டு அந்த உருவத்தை பார்த்துட்டு பயந்து ஓடுனாங்க. ஆனா தாவீது பாருங்க, எதிர்த்து போன சின்ன பையலா இருந்தாலும் கோலியாத்துல சொன்னா, நீ நிந்திக்கிற ஆண்டவருடைய பேரால நினைச்சு உன்ட்ட நான் மோத வரேன் அப்படி சொல்லி போனா ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஜெயத்தை கொடுத்தார். ஒருவேளை எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய கூட்டமா இருக்கலாம், பெரிய படையா இருக்கலாம், உருவத்துல பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நம்மளோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுங்களேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இதே போல பாருங்க, இஸ்ரவேல் யோசுவா போய் வேவு பார்க்க மோசே அனுப்புனாரு. போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் என்ன செஞ்சாங்க? பல்வேறு விதமா சொன்னாங்க. அவங்க ராட்சதா இருக்கிறாங்க, அப்படி இப்படி சொன்னாங்க. ஆனா யோசுவாவும் காலேபு சொன்னாங்க, இல்ல ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருந்தா நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்வார்? காரியத்தை கைகூடி வர பண்ணாரு. பாருங்க, இவங்க உருவத்தை பார்க்கறாங்க. ஆனா உருவம் பெருசா இருக்கலாம், ஆனா நம்மளுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. அதைத்தான் இங்க மோசே சொல்றாரு, அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாத, குதிரைகளை பார்த்து பயப்படாத, ஆட்களை பார்த்து பயப்படாத, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அடுத்து இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன், ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட என்ன செய்கிறாரு? பாத்தீங்களா? அப்ப நம்மளோட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். ஒரு சில நம்ம பயப்படுறோம், ஐயோ என்னோட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இல்ல. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஒருவேளை நம்ம சின்ன உருவமா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன செய்வாங்க? இவங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர் சொல்லி நம்மளை குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வரும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அதுக்கடுத்து வாசிக்கிறோம் 2ல, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் சொல்லணும், பேசுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஏன்னா நீங்க யுத்தத்துக்கு போனாலும் நீங்க எதை குறித்து என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் நிறைய சூழ்நிலைகளை, நிறைய காரியங்களை பார்த்து நம்ம பயப்படலாம், கலங்கலாம். என்ன செய்ய போறோம் சொல்லி பயப்படாதீங்க. நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஏனென்றால் அவர் நம்மளுக்கு ஜெயத்தை தருகிறவர். அடுத்து 4ல வாசிக்கிறோம், உங்களுக்காகவும்
உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஏன்னா எங்களை ரட்சிக்கவும் எங்களை பாதுகாக்கவும் எங்களோட கூட வருகிறது யாரு? கர்த்தர் சொல்லி என்ன செய்யுங்க? நீங்க எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, வாயால சொல்லுங்க சொல்றாரு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற நாம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அறிக்கை செய்யுங்க. ஏன்னா என்னோட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறாரு. என்னோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். என்னோடு இருக்கிறவர் உயர்ந்தவர். என்னோடு இருக்கிறவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்களேன். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நாம் தியானிக்கிறதான பகுதி என்னன்னா, ஜெயம் கொடுக்கும் ஜெயம் தரும் தேவன். ஒருவேளை நாம் தோற்று போயிருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் முன்பாக வைத்து, அவரை முன்பாக வைத்து நீங்க செயல்படுங்களேன். நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த எரிகோவுல பார்க்க இங்க ஸ்தோத்திரம் இங்க பார்க்கிறோம், அந்த கானான்ல இத்தனை விதமான ஜாதிகள் இருக்கிறாங்க, கானானியர். அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன். பின்பு 10வது வசனத்துல யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்க நடுவே இருக்கிறார் என்பதையும் ஸ்தோத்திரம் அவர் கானானியரையும் 7 விதமான ஜாதிகளையும் துரத்துவார் அங்கே சொல்லி இருக்கிறார் பாருங்க. கானானியரையும், 2வது ஏத்தியரையும், 3வது ஏவியரையும், 4வது பெர்சியரையும், 5வது கிர்காசியரையும், 6வது எமோரியரையும், 7வது எபுசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே என்ன செய்தான். அப்ப பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி ஆண்டவர் போவார்னா எத்தனை பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, 7 விதமான ஜாதிகள் இருந்தாங்க. ஆனா 7 விதமான கூட்டத்தார்களையும் 7 விதமான ஜாதிகளையும் முறியடித்து அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க சுதந்திரித்து கொண்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கணும்னா, நம்மளுக்கு முன்னாடி நாம் வெற்றி பெறணும்னா நம்மளுக்கு முன்னாடி யார் போகணும்? கர்த்தர் போகணும். பாருங்க, இவங்க சுதந்திரிப்பதற்கு, வெற்றி பெறுவதற்கு இவங்களுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி போனது. அப்ப இதே போல நம்மளுக்கு முன்பாக, ஏன்னா வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அநேக வாகனங்கள்ல போட்டிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப அவருடைய பிரசனம் நம்மளுக்கு முன்பாக இருக்குமானா நிச்சயமாக எவ்வளவு பெரியதான தடைகளையும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் மாற்றுவார். அப்ப பார்க்கிறோம், இந்த 7 விதமான ஜாதிகளையும் துரத்துவதற்கு காரணம் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? கடந்து சென்றார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு எடுத்துக்கொள்ளும். உபாகமம் 7வது அதிகாரம் ஜெயம் தருகிற தேவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? உபாகமம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? உபாகமம் 7வது அதிகாரம். ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீர் அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். பாத்தீங்களா? இந்த 7வது அதிகாரம் 24ல வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார், அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீர் மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க என்ன செய்ய மாட்டாங்களா? பாத்தீங்களா? ஒருத்தர் கூட நம்மளோட என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மோசே அதான் சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்க அழிச்சு தீர்கிற வரைக்கும், ஒருவேளை எதிரிகள் இருக்கலாம், சத்துருக்கள் இருக்கலாம், அவங்களை அழித்து தீருகிற வரைக்கும், அந்த கடைசி பகுதியில் சொல்லி இருக்கிறாரு பாருங்களேன், தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து என்ன செய்ய மாட்டாங்க?
நம்ம பயப்பட வேணாம். ஐயோ என்ன செய்வாங்களோ, நம்மளை அழிச்சிருவாங்களோ, நம்மளுக்கு விரோதமாக வருவாங்களோ சொல்லி பயப்பட வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் உனக்கு விரோதமாக என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பது. இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அடுத்து உபாகமம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. உபாகமம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 11. உங்கள் முன் ஒருவரும் ஏத்தி நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். பாத்தீங்களா? நம்ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் சாதாரணமான ஆளு நினைக்கலாம். ஆனா இங்க சொல்றாரு, ஸ்தோத்திரம், 25ல வாசிக்கிற, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவாராம். பாத்தீங்களா? அப்ப நம்மளை குறித்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், அவங்களுக்கு பெரிய பயம் வரும். எப்படி பாருங்க, கிதியோன் ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு போகும்போது அப்ப அவங்க பயந்துருந்தாங்க, மீதியான நிமித்தம் நெருக்கப்பட்டாங்க, 7 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோட என்ன செய்யறாரு, இருக்கிறாரு சொன்னாரு. அப்ப கிதியோன் கேட்ட, என்ன ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நீங்க எங்களோட இருந்தா ஏன் இப்படி நாங்க சிறுமப்படணும், நீங்க எங்களோட இருந்தா ஏன் இப்படி நசுக்கப்படணும், நீங்க எங்களோட இருந்தா ஏன் இப்படி நாங்க ஸ்தோத்திரம் இவ்வளவு மீதியான நாள நாங்க பாடுபடணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது, உனக்கு டவுட்டா இருக்குன்னா, சந்தேகமா இருக்குன்னா, நீ மீனியனுடைய பாளையத்தில் போய் என்ன செய்ய, போய் பாரு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி பாரு சொன்னாரு. அதே மாதிரி இவர் போய் வேவு பார்க்கிறாரு. வேவு பார்த்தா இவங்களை குறித்து என்ன வந்துருச்சு, அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு, அந்த மீதியானவர்கள். ஆனா இவ்வளவு நாளா 7 வருஷமா அவங்க தான் மீதியானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குனாங்க, நசுக்குனாங்க, அவங்களுடைய எல்லா உடைமைகளையும் கொள்ளையாடி அனுபவித்து வந்தாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் சொன்னதுக்கு பின்னாடி அந்த கிதியோன் போய் பார்க்கிறாரு. உண்மையாகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி பாருங்க, இவங்களை குறித்து என்ன வந்துருச்சு, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. உடனே தைரியத்தோடு வந்தாரு. வெறும் 300 பேரை வைத்து பெரிய ஜெயத்தை தேவன் என்ன செஞ்சார், ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அதை தான் இங்க வசனத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து என்ன செய்வதில்லையா, ஒருத்தர் கூட எதிர்த்து நிற்பதில்லையா. அடுத்து சொல்றாரு, ஸ்தோத்திரம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி, நம்மளுக்கு என்ன சொன்னாரோ, உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் என்ன செய்வார், ஆண்டவர் வர பண்ணுவார். நம்மளை குறித்து பயம் அவங்களுக்கு வந்துடும். ஆனா நம்ம கரெக்டா சரியா ஆண்டவரை பின்பற்றணும்னா, உண்மையா ஆண்டவரை தேடணும்னா, நம்மளை குறித்து என்ன வரும், மற்றவங்களுக்கு பயம் வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால பயப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெயம் தருகிற தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து என்னென்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பார்க்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். உபாகமம் 28. எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாத்தீங்களா? வர்றது எத்தனை வழியில வருவாங்களா? ஒரு வழியா வருவாங்க. ஆனா திரும்பி ஓடுறது எத்தனை வழியா? பாத்தீங்களா எப்படி ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. வர்றது ஒரு வழி, ஆனா தப்பிச்சு ஓடுறது என்னது, எந்தெந்த வழி கிடைக்குதோ தப்பிச்சு ஓடிடுவாங்களாம். அதுதான் இங்க சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். ஆனா ஓடி போறது எப்படியா, 7 வழியா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், நம்ம ஜெயத்தை பெறணும், வெற்றியை பெறணும், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகள் மாறணும்னா ஆண்டவருக்கு ஏற்றவங்களாய் வாழுவோமானால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ, என்ன நம்மளுக்கு பிராமிஸ் பண்ணாரோ, அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். அல்லேலூயா. அடுத்து பார்க்கிறோம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏத்தி நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பாத்தீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்களா? யோசுவா 1:5 வாசிக்கிறோம். யோசுவாட்ட மோசே சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்வதில்லை. பாத்தீங்களா? உண்மையாகவே என்ன வாக்கு கொடுத்தாரோ அது அப்படியே செய்தார். எத்தனையோ தடைகள் வந்துச்சு, ஆனா தேவன் கூட இருந்து அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியான பலனையும் ஞானத்தையும் கிருபையும் தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வார். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், ஆண்டவர் நம்ம சொல்றதை நம்ம என்ன செய்யறோம், செய்யாம விட்டுடுறோம், மறந்துடுறோம், அதை மீறிடுறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில தோல்வி.
ஆனா ஆண்டவர் சொன்னது போல நம்ம நடப்போமானால் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதான் வாசிக்கிறோம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் எப்படி மோசையோடு இருந்தனோ, அதுக்கடுத்து சொல்றாரு, இருந்தது போல மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடுவதும் இல்லை. பாத்தீங்களா, ஒருவேளை ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னா அந்த அப்பாவோட எப்படி ஆண்டவர் கூட இருந்தாரோ அதே போல அவங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளோட என்ன செய்வார், ஆண்டவர் கூட இருப்பார். அதுக்கடுத்து கடைசியில் சொல்லியிருக்கு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழுவோமானால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம் வார்த்தைகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நிறைவேறும். நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளாக இருக்கிறது நாம் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்காக வாழணும். அதை தான் தேவன் என்ன செய்கிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கடுத்து பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஜனத்திற்காக என்னென்ன காரியத்தை யுத்தம் செய்கிறார். ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம், எடுத்துக்கொள்ளுவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாத்திராகமம் 14:9 முதல் வாசிக்கிறீங்களா? அவனுடைய குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தில அண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? பாருங்க, ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஸ்தோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைட்ட முறையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார். இங்கே பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாய் வருகிற பொழுது, அடிமைத்தனத்திலிருந்து வருகிற பொழுது பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் எகிப்தியர் பெரிய படையோடு வர்றாங்க, பெரிய இராணுவத்தோடு வர்றாங்க. இங்க வாசிக்கிறோம் பாருங்கள் 9, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டைகளே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கு முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவங்க சாதாரணமா பரிதாபமா போறாங்க. ஸ்தோத்திரம், தப்பிச்சம் பொழைச்சுன்னு போறாங்க. ஏன்னா 430 வருஷம் அவங்க அடிமையா இருக்கிறாங்க. இப்பதான் விடுதலை கிடைச்சு போறாங்க. அவன் பெரிய பெரிய குதிரை வீரர்கள் ராணுவம் பயங்கரமான ஆயுதங்களோடு அந்த எகிப்தியர் வர்றாங்க. அவங்கள பார்த்தோன்னு இவங்களுக்கு பெரிய பயம். நம்ம எப்படி நம்ம ஜெயிப்போம், நம்ம எப்படி நம்ம இதை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. அப்பதான் மோசேட்ட சொல்றாங்க, இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன் 10, பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறார். ஆனா இவங்க பாருங்க அந்த படைகளை பார்த்து என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்வாங்களோ பேசாம நம்ம அங்கேயாவது எகிப்தில் அடிமையா இருந்திருக்கலாம், அங்கேயே நம்ம வேலை செய்திருக்கலாம், அங்கேயே காலத்தை ஓட்டி இருக்கலாம், அங்கேயே செத்து இருக்கலாம், ஏன் வனாந்திரத்தில் சாகும்படி இப்படி கொண்டு வந்தீங்க சொல்லிட்டு மோசையிட்ட முறையிடுறாங்க. அதுக்கடுத்து வாசிக்கிறோம், பின் வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சாங்க, எனக்கு அறிமை நானுடைய பிள்ளைகளை இவங்க முறையிட்டாங்க. ஆனா யாரை நோக்கி கூப்பிடணும் தெரியுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். மற்றபடி முறையிடுகிறதுனாலையோ புலம்புகிறதுனாலையோ நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதற்கு பதிலாக தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டோட சொல்லுங்களேன், அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் என்ன செய்வார், ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு முன்பாக மோசடி முறையிட்டாங்க, ஆனா ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க, தேவன் மாபெரும் காரியத்தை தேவன் செய்தார். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம் பாருங்களேன் 11, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஏயா நாங்க பேசாம அமைதியா இருந்திருப்போமே, காலம் பூரா நாங்க அடிமையா வேலை செஞ்சிருப்போமே, ஏன் இப்படி கொண்டு வந்தீங்க சொல்லி மோசே சொன்னாங்க. ஆனா இதுலயே பார்க்கிறோம் 25வது வசனத்துல வாசிக்கிறீங்களா தயவு செய்து, 25வது வசனம் 14, 25.
உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாத்தீங்களா, இதுவரைக்கும் பயந்திருந்தாங்க. ஆனா இப்ப எகிப்தியரே சொல்றாங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு துணையா இருக்கிறாரா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். உண்மையாகவே ஒருவேளை நாம் பயப்படலாம், கலங்கலாம், ஐயோ நான் என்ன செய்வேன். ஆனா அந்த எகிப்தியரே சொல்றாங்க, ஆண்டவர்களுக்கு எப்படி இருக்கிறாரு, துணையா இருக்கிறாங்க. அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன், இஸ்ரவேல் விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை என்று நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு, எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று என்ன செஞ்சாங்க, சொல்லி திரும்பலான்னு பார்த்தாங்க. ஆனா முடியல. எகிப்துடைய மொத்த படைகளும் அந்த செங்கடலை என்ன செஞ்சாங்க, அழிந்து போனாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பயப்பட வேணாம். ஏன்னா நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பெரியவர். மீண்டுமாக இந்த ஜெயம் கொடுக்கும் தேவனை பாட்டு பாடிட்டு நாம் செய்திக்கு நிறைய கடந்து போவோம். ஸ்தோத்திரம். அதே போல தயவுசெய்து ஒரு சின்ன காரியம், இது மாசத்துக்கு ஒரு முறை நம்முடைய வாலிபர்கள் சகோதரர்கள் யார் உற்சாகத்தோடு இருக்கிறீங்க, மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும். தம்பி சங்கர் போன வாரம் போனாருன்னு சொல்லி சொன்னார். ஒரு ஆளாக போயிட்டு வந்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தயவுசெய்து சகோதரர்கள் வாலிபர்கள் நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஒரு 4 கிராமங்களை நம்ம பார்த்து கைப்பிரதி கொடுத்தா நல்லா பிரயோஜனமா இருக்கும். அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் என்னைக்கு சொல்றோம், அன்னைக்கு ஒரு 10 பேர் வாங்க. வந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், நம்ம சர்ச் வேணும் இருக்கு, ஒருவேளை பைக்லையும் நம்ம கடந்து சென்று ஆண்டவரை பத்தி என்ன செய்யலாம், கிராமங்களுக்கு சொல்லலாம். தயவு செய்து நீங்க அதுக்கு யாரெல்லாம் வர முடியும், யாரெல்லாம் அதுக்கு வர முடியும், பரவாயில்லையே சார்லாம், பரவாயில்லையே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க சிஸ்டர், ரொம்ப நன்றிங்கம்மா. ஒரு சண்டே சொல்றோம், மாசத்துக்கு ஒரு வாரம் தான், ஒரு 4 கிராமங்களை நம்ம போய் ஆண்டவரை பத்தி சொன்னோம்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அநேகருக்கு ஆண்டவர் பற்றி தெரியாம இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதனால நம்ம அவங்களை கிறிஸ்துவனுடைய வழி நடத்துவோம். தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு கவியை நம்ம பாடிட்டு பாடுவோமா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே, அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஆமே வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய கலக்கத்தில் இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் தோல்வியாய் காணப்பட்டது. ஆனா எகிப்திலே அறிக்கை செய்யறாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு துணையா இருந்து நம்மளுக்கு எப்படி இருக்கிறாரு, எதிராக இருக்கிறார் அப்படி சொல்லி அந்த எகிப்தியர் அறிக்கை செய்தாங்க. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகள் அதே எகிப்து செங்கடல் வழியாக சுகமாய் நடத்தி கொண்டு கரை சேர்த்தார். ஆனா அதே செங்கடல் இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்த அந்த ஸ்தோத்திரம் எகிப்தியரை முழுவதுமாக என்ன செய்தது, அழித்து போட்டது. இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் தேவனை உண்மையாய் தேடுவோமானால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இதே புஸ்தகத்துல யாத்திராகமம் 23வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறீங்களா?
பார்த்தீங்களா? பாரு, நம்ம எங்க போனாலும் சரி, ஒருவேளை நம்மளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புனாங்கனாலும் அவங்க என்ன செய்வாங்க? முதுகை காட்டி என்ன செய்வாங்க? ஓடுவாங்களாம். இங்க வாசிக்கிறோம் பாருங்க 27ல, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேனா. ஏன்னா நம்மளுக்குள்ள யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். அதனால நம்மளை பார்த்து நம்முடைய சத்துருக்களுக்கு, எதிரிகளுக்கு என்ன வருமா? பயம் வருமா. நம்மளை பார்த்து ஓடுவாங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அதுக்கு முன்னாடி இப்படிலாம் அந்த எதிரிகள் ஓடணும்னா, நம்மளுக்கு ஜெயம் வேணும்னா 22வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 22வது வசனத்துல 22, நீ சத்துருவாயும் பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், சத்துருக்கு நம்மளை பார்த்து ஓடணுமா, நம்மளுக்கு ஜெயம் வேணும்னா அவர் சொல்றபடியெல்லாம் நம்ம செய்யணுமா. அந்த 22ல சொல்லி இருக்கு, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, அதுக்கடுத்து நான் சொல்வதையெல்லாம் செய்யணும். கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். இன்னைக்கு அநேகர் எல்லாரும் கேட்கிறோம், ஆனா கேட்டுட்டு ஆலயத்தை விட்டு இந்த வாசலை விட்டு வெளியே போனோம்னா என்ன செஞ்சிடும்? மறந்துடும். ஆனா மறக்க கூடாது. அதை கேட்டு அதன்படி செய்வோம்னா, அடுத்து சொல்றாரு செய்வாயா அதுல வாசிக்கிறோம் பாருங்க, கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாய் என்ன செய்வேன்? நான் இருப்பேன். அவர் சொல்றத நம்ம கேட்கணும். கேட்டு அதன்படி நம்ம நடந்தா வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை தேவன் என்ன செய்வாராம்? முறியடிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வேணுமா, வெற்றி வேணுமா, கேட்கறதோடு மாத்திரமில்ல, அதன்படி நம்ம நடக்கணும். அதன்படி வாழ்ந்தா தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம் 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? இங்க ஒரு சம்பவம். 2 சாமுவேல் 5:24. முசுகட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். பாருங்க, ஸ்தோத்திரம். தாவீது யுத்தத்துக்கு போறாரு, ஆனா அவரு சுயமா போகல. ஆனா யுத்தத்துக்கு போறதுக்காக என்ன செய்யறாரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இந்த 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன். ஸ்தோத்திரம். அதுல 18வது வருஷத்துல பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவி இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க பெலிஸ்தர்கள். தாவீதோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்படியாக ஒரு கூட்டமாய் ஒரு பள்ளத்தாக்குல வந்து இருக்கிறாங்க. அப்ப இருக்கும் பொழுது இவர் யுத்தத்துக்கு போகல. ஆனா தாவீது என்ன செய்யறாரு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் 19ல, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் பச்சை கொடி காமிச்சிட்டாரு. இவருடைய சுயமா போகல. எதிரிகள் பெலிஸ்தர் வந்து யுத்தத்துக்கு பள்ளத்தாக்குல வந்து தங்கி இருக்கிறாங்க, ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இவர் டக்குன்னு என்ன செய்ய யுத்தத்துக்கு போகல. ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே அவங்க எதிரிகள் வந்து இருக்கிறாங்க, அவங்களோட என்ன செய்யலாமா? யுத்தத்துக்கு போகலாமா? ஒருவேளை இவரா தன்னுடைய சுய பலத்துல தன்னுடைய சொந்த ஞானத்துல போயிருந்தா நிச்சயம் என்ன வந்திருக்கும்? தோல்வி வந்திருக்கும். ஆனா ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் போகலாமான்னு கேட்டாரு. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. போனதுனால பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம் 20ல தாவீது பாகால் பிரகாசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லி, அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று என்ன செஞ்சாரா? யுத்தத்துக்கு போனாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் போனாரு. பாருங்க, எதிரிகள் அந்த பெலிஸ்தர்கள் வந்து இருந்தாங்க. ஜோமுன்ட்டு போனதுனால பாருங்க எப்படி தண்ணி உடைஞ்சு பல பக்கம் ஓடுமோ, இதே போல அந்த பெலிஸ்தர்கள் எதிரிகள் என்ன செஞ்சாங்க? 4 பக்கமும் சிதறி ஓடுனாங்க. நம்ம வாசித்தோம் ஏற்கனவே, ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாக போவாங்கன்னு. அப்ப இதே போல பாருங்க இவங்க யுத்தத்துக்கு போனா பாருங்க அவங்க என்ன செஞ்சாங்க? தண்ணீர் எப்படி உடைஞ்சு போகுமோ அதே போல எதிரிகள் சத்துருக்கள் ஓடி போனாங்களா. அடுத்து வாசிக்கிறோம் பாருங்களேன் 21, அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடி போனாங்க. பாருங்க, அவங்க நம்பி இருந்த விக்கிரங்களை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? ஆள் புழைச்சா போதும் போனாங்க. அந்த விக்கிரங்க கூட என்ன செய்யல அவர்களை
காப்பாற்றல பாருங்க, விடுவிக்கல. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆராதித்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களை பாதுகாத்தார். அங்கே வாசிக்கிறோம், அங்கே பெலிஸ்தர் தங்களை விக்கிரங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷர் என்ன செஞ்சாங்க? அவங்களையும் காப்பாத்தல, அதையும் காப்பாற்ற முடியல. இவங்க என்ன செஞ்சாங்க? சுட்டெரித்தாங்களாம். பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம். அல்லேலூயா. அடுத்து வாசகர் 22ல பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினாங்க. மீண்டும் வர்றாங்க, அடிச்சாலும் மீண்டும் திரும்பி என்ன செய்யறாங்க? வந்து பெலிஸ்தர் வந்து இவங்களோட யுத்தம் பண்ண திரும்ப வர்றாங்க. திரும்ப அடுத்து பார்க்கிறோம் 23 தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்க மீண்டும் விசாரிக்கிறாரு. ரெண்டாவது முறை அடி வாங்கிட்டு திரும்பி வந்து நிக்கிறாங்க யுத்தம் பண்ணுவதற்காக. மீண்டும் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். அந்த வசனத்தை வாசிக்க, கர்த்தரிடத்தை விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாம, நீ என்ன செய்யாத, அவங்களுக்கு நேரா போக வேணாம், நீ என்ன செய்ய, நான் என்ன சொல்றேன் அது மாதிரி யுத்தத்துக்கு போ அப்படி சொன்னாரு. அடுத்து வாசிக்கிறோம் பாருங்களேன், நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் என்ன செய்ய நீ, ஏன்னா அந்த முசுக்கொட்டை செடி இருக்கும், அது இந்த காட்டு நேரத்துல ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்தோடு அந்த சத்தம் கேட்கும் போது நீ யுத்தத்துக்கு போக சொல்றாரு. அடுத்து வாசிக்கிறோம் பாருங்களேன், நான் அதுலயே வாசிக்கிறோம் 24வது வசனத்துல, முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். பாத்தீங்களா, நான் என்ன சொல்றேனோ அது மாதிரி போ. இப்ப முசுக்கொட்டை செடிக்கு பின்னாடி கூடி போ, அந்த செடியில வருகிற சத்தத்தோடு அந்த சத்தம் கேட்குமே, அந்த நேரத்தில் என்ன செய்ய, பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போ அப்படி சொன்னார். ஏன்னா அப்பதான் நீங்க போன சத்தம் கேட்காதுன்னு. அதே மாதிரி போனாங்க. அடுத்து வாசிக்க 25ல, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்டபடி பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் என்ன செஞ்சானா? பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்ன மாதிரி தாவீது செய்தாரு. தாவீது சொன்ன மாதிரி ஜனங்கள் செஞ்சாங்க. அதனால தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த நாளில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர்கிட்ட விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதே போல தாவீது ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே போகலாமான்னு கேட்டாரு. ஆண்டவர் சொன்ன அனுமதிக்கு பின்னாடி யுத்தத்துக்கு போனதுனால பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி செய்வோமானால், அதன்படி நடப்போமானால், அதன்படி வாடுவோமானால் நிச்சயமாக கர்த்தரை தேடுகிறதுல ஒரு நாள் என்ன செய்ய ஆண்டவர் கைவிட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் உண்மையாக ஆண்டவரை தேடுவோம், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்களேன், ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம சங்கீதத்தை புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 24வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 24:8வது வசனத்தை வாசிக்கலாமே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. பாத்தீங்களா, அந்த ஆண்டவர் யாருன்னா பெரிய ராஜா. இங்க தாவீது சொல்றாரு, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் இப்படிப்பட்டவரா? வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. தாவீது பாருங்க, கோலியாத்தை கொண்டான். அவன் நினைச்சா என்ன சொல்லியிருக்கான்? ஏய் அவர்லாம் முடியாதப்பா, நான் ஏன்னா கோலியாத்தை அடிச்சுட்டான். அப்ப இவன் நினைச்சா இவனுடைய நம்மளா இருந்தா நிச்சயம் நானும் அதை கூட என்ன செய்வேன், கடவுளாவது அப்படி சொல்லுவான். ஆனா தாவீது பாருங்க, இவ்வளவுலாம் யுத்தம் பண்ணி ஜெயித்தாலும் அந்த தாவீதை யார உயர்த்துறான் தெரியுமா? ஆண்டவர் உயர்த்துறான். அதான் சொல்றான் தாவீது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் எப்படிப்பட்டவரா? பாத்தீங்களா, அவரைத்தான் உயர்த்துகிறான். அதனால தாவீதுடைய வாழ்க்கையில் தோல்வி வந்துச்சா? ஜெயம் தான் வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்ம வெற்றி பெற்றாலும் ஜெயித்தாலும் நம்மளுக்கு முன்னாடி யார் போகணும்? கர்த்தர் போகணும். அவரை முன்னாடி நீங்க வைத்து நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்களேன், அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன காரியத்தை செய்தா கூட நான் ஏன் செய்தேன் அப்படி சொல்லி பெருமைப்படுறோம், நிச்சயமாக தோல்வி வரும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது சொல்றாரு, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் தான், அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் தான் பயங்கரமான கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம், ஒரு சில வசனத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம். அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாத்தீங்களா, அந்த வசனத்துல வாசிக்கிறோம், இது தெய்வீக பாதுகாப்பு, இது ஆண்டவருடைய பாதுகாப்பு, மனுஷனுடைய பாதுகாப்பு அல்ல, தேவ பாதுகாப்பு. மனுஷன் ஒருவேளை நான் காக்குறேன்னு சொல்லுவான், ஆனா மறந்துடுவான். எவ்வளவோ செக்யூரிட்டி இருப்பாங்க, பாதுகாப்பாங்க, ஆனாலும் திருடங்க என்ன செஞ்சிருவாங்க, உள்ள நுழைஞ்சு திருடிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க.
ஆனா ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்குமானால் யாரும் உள்ள நுழையவே முடியாது. ஏன்னா உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்துல 10000 பேர் விழுந்தால் உன்னை என்ன செய்யாது, அணுகாது. இங்க சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் என்ன செய்யறாராம். உண்மையாகவே யாரெல்லாம் அவருக்கு பயப்படுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறாங்களோ, கர்த்தரை நேசிக்கிறாங்களோ, அவருக்காக வாழ்கிறாங்களோ, அவர்களாம் சூழ பாளையம் இறங்கி எப்படி என்ன செய்யறாராம், பாதுகாக்கிறார். எப்படி எலிசாவை பாதுகாத்தாரோ அதே ஆண்டு நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அதே போல சங்கீத புஸ்தகத்துல 91வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 91. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். பாத்தீங்களா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை என்ன செய்வாரா, மூடுவாரா. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் எப்படி இருக்குமா. பாத்தீங்களா, அவர் தான் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார், அவர் தான் நம்மளுக்கு அரணாய் இருக்கிறார், அவர் தான் நம்மளுக்கு கண்மலையாய் கோட்டையாய் துருகமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரை முன்பாக வைத்து அவரை சார்ந்து கொண்டு நம்ம வாழுவோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாத்தீங்களா, எல்லா அதிகாரத்தையும் தேவன் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அது ஒன்று நம்மளை சேதப்படுத்தாது. அதுக்காக தைரியமா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போய் பாம்பு பிடிச்சிடாதீங்க, தேளை பிடிச்சிடாதீங்க. எல்லா அதிகாரத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சீசர்கள் அனுப்புறாரு, போங்கப்பா 70 பேர் அனுப்புனார், 2 பேரா ஊழியத்துக்கு போங்க முன்னாடி அனுப்புறாரு. எல்லாம் போறாங்க, பையில எடுக்க வேணாம், பண பையில எடுக்க வேணாம், செருப்புலாம் வேணாம், நீங்க பாட்டுக்கு போங்க அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். தைரியப்படுத்த அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்களேன். இவங்க எல்லாரும் போறாங்க. ஐயோ என்னடா ஆண்டவர் பைசா எடுக்க வேணாம்னு சொல்றாரு, ட்ரெஸ் வேணாம்னு சொல்றாரு, பாதரட்சை வேணாம்னு சொல்றாரு, எப்படி அப்படி சொல்லிட்டு பல பேரை என்ன 70 பேர் 70 சிந்தைகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போறாங்க. என்ன செய்வோம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி உடுத்துவோம் சொல்லி இதே நினைச்சுட்டு போறாங்க. போனா ஆண்டவர் சொன்ன மாதிரியே பெரிய காரியத்தை தேவன் செய்தார். இங்க வந்து சொல்றாங்க பாருங்களேன், அந்த பகுதியில் வாசிக்கிறோம் 17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்தாங்க. அப்ப முன்னாடி துக்கத்தோட தான் போயிருப்பாங்க. என்ன செய்வோம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி உடுத்துவோம், அதே நினைச்சிட்டு போயிருப்பாங்க. எப்படி ஊழியத்தை செய்வோம், எங்க அடி விழுந்துருமோ அப்படிலாம் நினைச்சுதான் போயிருப்பாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி போனாங்க. அங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க. 70 பேர் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ஸ்தோத்திர பிசாசுகளும் எங்களுக்கு என்ன செய்யுது. பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்ன மாதிரி போனாங்க. போனது பொழுது பிசாசுகள் என்ன செஞ்சிருச்சு, துண்டை காணும் துணியை காணும் ஓடிச்சான். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாத்தீங்களா. அதனால உங்களுக்கு பெரிய சந்தோஷம், நம்ம போனது தேவன் வாய்க்க பண்ணி நான் சொல்லி சந்தோஷமா திரும்பி வந்தாங்க. அடுத்து வாசிக்கிறோம், அவர்களை அவர் நோக்கி, அதுக்கடுத்து வாசிக்கிறோம் பாருங்களேன், அந்த 19ல தான் வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை என்ன செய்யாது. பாத்தீங்களா, உண்மையாகவே எல்லா அதிகாரத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் சின்ன ஆளா இருக்கலாம், ஒருவேளை படிப்பு அறியாதவங்களா இருக்கலாம், எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பெரியவர். அந்த விசுவாசத்தோடு வாழுவோம். இந்த 70 பேரும் போனாங்க. போனா எல்லாருக்கும் ஒரு வெற்றி தான், ஜெயம்தான். நல்ல ஊழியத்தை செய்து சுகமாய் திரும்பி வந்தாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்தாங்க. இதே போல இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் தேவனுக்கு ஏற்றவர்களாய் அவர் சொல்றபடி நடப்போமானால் அவர் நிச்சயமாக நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலைகளில, ஸ்தோத்திரம் பிரயாசங்களிலே, முயற்சிகளிலே, வியாபாரங்களிலே, தொழில்களிலே என்னென்ன செய்கிறோமோ எல்லாவற்றிலையும் தேவன் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரு, ஜெயம் கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். நம்முடைய சுயமா வேணாம். தாவீது பாருங்க, அந்த பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண ஜெபம் பண்ணிட்டு போனார். இதே மாதிரி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யுங்க, ஜெபத்தோடு துவங்குங்களே. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு, வெற்றி உண்டு. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையின்படி நம்ம வாழுவோமானால் அவர் நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பாடல் ஒன்று பாடி நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். ஹalleluya. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவன் உன் காவல். ஆமென். அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. தாவரமே அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வேணுமா? வெற்றி வேண்டுமா? நம்முடைய துவங்குகிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றபடி செய்யுங்க. நிச்சயமாக தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தவர். ஸ்தோத்திரம். நம்மளுக்கு நிச்சயமாக தேவன் ஜெயத்தையும் வெற்றியும் கட்டளையிடுவாராக. கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. அருமையான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே தம்பி தங்கச்சிமார்கள், சிறு குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் தாமே ஆண்டவரே, நீ ஜெயத்தை தருகிறவர், வெற்றியை தருகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களில் தோல்வி அடைந்தாங்களோ எல்லா தோல்விகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மாறட்டும். ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில காணப்படுற எல்லா விதமான தடைகளையும் தேவன் நீக்கி அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலனை கொடுங்க. இந்த 8வது மாதத்தை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாளைய தினத்திலிருந்து இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்கிற சகல வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. தொழிலுக்கு போகும்போது, வியாபாரங்களுக்கு போகும்போது, உத்தியோகங்களுக்கு போகும்போது, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது, பிள்ளைகள் காலேஜுக்கு போகும்போது, பிரயாணமாய் போகும்போது, நடந்து போகும்போது, வேலை செய்யும் போது, உட்காரும் போது, நடக்கும்போது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் என்னென்ன வேலைகளை செய்கிறாங்களோ அதையெல்லாம் தேவன் கைகூடி வர பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யுங்க. விசுவாசத்தோடு கடந்து செல்ல எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மாபெரும் காரியத்தை தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமேன் ஆமேன். நம்முடைய பிதாபாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், அன்யோன்யம், பாதுகாப்பு நம் அனைவரோடு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே